வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மி வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மி மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது வைகாசி மாத பலன்கள். ஒவ்வொரு மாதமும் நாம் தமிழ் மாத பலன்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாசத்துல நம்ம பார்க்க இருப்பது வைகாசி மாத பலன்கள். இதுவரை சூரிய பகவான் சித்திரை மாசத்துல மேஷத்துல பயணம் செய்து கொண்டிருந்தால் இப்ப வைகாசி மாசத்துல ரிஷபத்துல பயணம் செய்து கொண்டிருப்பார். இந்த வைகாசி மாதம் என்பது 15/5/2025 வியாழக்கிழமை வைகாசி மாதமானது பிறக்கிறது. முதல் நாள் புதன்கிழமை மாலையிலிருந்தே நமக்கு கணக்காயிடும். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வைகாசி மாசத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றதான். சுக்கிர பகவான் வைகாசி மாசம் பிற்பாதியில மேஷத்துக்கு வந்து விடுகிறார். அதுவரை மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மேஷத்துக்கு வந்து விடுகிறார். அதே போல புதன் பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபம், ரிஷபத்திலிருந்து மிதுனம், அப்படியாக மாறி மாறி பலன்களை வாரி வழங்குகிறார். அதே போல செவ்வாய் பகவானும் சிம்மத்திலேறி அமர காத்திருக்கிறார் இந்த மாதத்தில். இதுல குரு பெயர்ச்சியானது நிகழ்ந்திருக்கிறது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பெயர்ச்சி ஆகி இருக்கிறார் என்று கணக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றோம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். அவரோடு ராகு பகவானும் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி ராகு சேர்க்கை தான் இப்போ நமது நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் பதற்றம். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த சனி ராகு சேர்க்கையால் வரக்கூடியது. அதே மாதிரி வெப்ப கதிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டு சூரிய பகவான் இந்த ஆண்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார் விசுவாச வருஷத்தில். அதனால தான் நிறைய இந்த வருஷம் வெப்பம் அதிகமாக இருக்கும். இந்த விசுவாச வருஷத்தை ஆண்டு கொண்டு இருப்பவர் அண்ணாமலையார். அதனால தான் கிரிவலத்தில் அதிகமாக மக்கள் நாட்டம் கொண்டு இருக்கிறார்கள். கடந்த ஆண்டே ஆண்டு கொண்டு இருந்தது குரோதி வருஷத்தை ஆண்டது முருகப்பெருமான். அதனால தான் எல்லா முருகன் கோயிலையும் கூட்டம் அதிகமாக இருந்தது. இந்த ஆண்டு முழுவதும் அண்ணாமலையார் கோயிலில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், திருவண்ணாமலையில். இதில் கேது பகவான் சிம்ம மனையேறி அமர்ந்திருக்கிறார், ராகு பகவான் கும்பமனை மேறி அமர்ந்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து இந்த மாதத்துடைய பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதத்துடைய பொது பலன்களாக சொல்ல வேண்டும் என்றால், வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்யும். அதே மாதிரி வெப்பசலன காரணமாக சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. அந்த மழையில் நனைந்து கொண்டாலும் நமக்கு ஜுரம், தலைவலி அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல இடங்களில் தீ விபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஆண்டில் மிக முக்கியமான பலன் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பாகிஸ்தானில் பஞ்சம் அது இப்பயே தெரிய ஆரம்பிச்சது. நம்மகிட்ட வம்போலத்து அதன் மூலியமாக சண்டை ஏற்பட்டு இன்னமும் சண்டை போட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நன்மைக்கும் தீமைக்குமான போர். இந்த போரில் பாகிஸ்தானில் பஞ்சம் ஏற்படுவதற்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி கடல் சீற்றமாக காணப்படும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா கடல் அலைகள் ஊருக்குள்ளாரே வருவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஆந்திராவில் புயல் ஏற்படுவதற்கும் அது வெப்பக்காற்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கடல் காற்று அதிகமாக வீசக்கூடிய காலம். இதெல்லாம் பொது பலன்கள். சிலருக்கு தொற்று நோய்கள் பரவுவதற்கும் வெப்ப காற்றின் காரணமாக மலை பிரதேசங்களில், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தீ விபத்துகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நடந்துக்கும். அதுமாரி பிள்ளைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்தணும். பிள்ளைகள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா பிள்ளைகளுக்கு தீ விபத்துகள் வருவதற்கு, அதுமாரி வீட்டிலலாம் இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அதுமாரி ஏசிலலாம் எதுவும் தீ விபத்துகள் வராத அளவுக்கு கரெக்டாக அந்த மின்சாதன பொருட்களை சரியாக பயன்படுத்தும். இதெல்லாம் இந்த வைகாசி மாதத்துடைய பொது பலன்களாக நம்ம பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை நம்ம இந்த வைகாசி மாதத்தில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷராசியை பொறுத்தவரை இந்த வைகாசி மாசத்துல இதுவரை உங்க ராசியிலே பயணம் செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு தனக்காரனா நகர்கிறார். அது ஒரு பெரிய லாபம். ஆனா 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார். அது ஒரு இடமாற்றத்தை குறிக்கும். இதுவரைக்கும் உட்கார்ந்த இடத்துல சம்பாரிச்ச நீங்க இனிமேல் ஓடி ஆடி அதிகமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய காலம். ஏன்னா 7.5 சனியானது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து உள்ள வரப்போறார். இந்த ஆண்டு விசுவாச வருஷம் மாசி மாசம் 13ஆம் தேதி 6/3/2026 தான் திருநாளார் சனி பயிற்சி. அதுதான் முழுமையான 7.5 சனியானது உங்களுக்கு தொடங்குகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல
ராசியிலேயே புதன் பகவான் அதுக்கடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல மாறி மாறி போவார். அது வந்து பிஸ்னஸ்ல ஏற்ற இறக்கங்களை குறிக்கும், தங்கம் விலையில் பல்வேறு மாற்றங்களை குறிக்கும். அதனால தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது நீங்க கவனமாக முதலீடு பண்ணணும். பெரிய இழப்பீடு வராது, ஆனால் ரொம்ப பெருசா ஏறிடும் அப்படின்லாம் நீங்க வந்து கணக்கிட்டு கொள்ளக்கூடாது. அதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகள், இராணுவ பணியாளர்கள், விவசாயிகள், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள், ஆளுமை பண்பு உள்ளவர்கள், அவர்களுக்கு சின்ன சின்னதாக அலுவலக சிக்கல்கள் வருவதற்கு, வேலை பளு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் முழுமையாக லாப பலனும் இல்லை, முழுமையாக நஷ்ட பலனும் இல்லை. 60% லாபம், 40% போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். இறை வழிபாட்டின் மூலியமாக சாமி கும்பிட்டு அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். அப்போ இந்த மேஷராசிக்காரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வைகாசி மாத பலன்கள்ல நிறைய லாபம் அப்படின்னு இல்லை, லாப நஷ்டம் கலந்து இருக்கிறது. 60% லாபத்தில் இருக்கும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் ஒரு முறையேனும், குருபலம் இல்லை, ஒரு முறையேனும் பழனி போங்க. ஏன்னா குரு என்பது வந்து சித்தர்கள் வழிபாட்டை குறிக்கும். குருபலம் குறைந்தால் சித்தர் வழிபாட்டுக்கு போயிடும். இந்த நேரத்தில் குருபலம் உங்களுக்கு இல்லை, சனி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு இருக்கார். இந்த நேரத்தில் பழனிமலை முருகன் போய் கீழே இருக்கிற திருஆவணங்குடி முருகன், அது வந்து மேற்கு பார்த்த முருகன், பழனிமலை முருகனே மேற்கு பார்த்த முருகன் தான். சனி தோஷத்தை போக்கக்கூடியவர், சகோதர சண்டையை போக்கக்கூடியவர், சகோதர உறவில் சிறு சிறு விரிசல்கள் வரும். அதற்காக போகர் பெருமான் மேலே இருக்கார் பழனிமலை முருகனில், கீழே போய் திருஆவணங்குடி முருகனை வணங்கி விட்டு மேலே போய் போகர் பெருமானை வணங்கி விட்டு போகருடைய படத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வியாழக்கிழமை அதிகாலையில் 6 to 7:30 யமகண்டத்தில் போகர் பெருமானை வணங்கி நீங்கள் இந்த மாதத்தை நகர்த்தும் போது இந்த மாதம் உங்களுக்கு பல்வேறு லாபங்களை தந்து, நஷ்டங்களை குறைத்து லாபங்களை தந்து மிகப்பெரிய வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா ஒரு கோல்டன் தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசியிலே வந்து சூரிய பகவான் அமர்ந்தாலும் உங்கள் ராசியிலே வந்து புதன் பகவான் அமர்ந்து 2ஆம் இடத்திற்கு போவார். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக குரு பகவான் வந்திருக்கிறார். இது மிகப்பெரிய லாபம். சனி பகவானும் திருக்கணித பஞ்சாங்கப்படி நகர்ந்து வருகிறார், வந்துட்டாரு. வாக்கிய பஞ்சாங்கப்படி நகர்ந்து வர்றார். இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த தொழில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். உறவுகளோடு இருந்த பகைகள் விலகும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களை சரியாக பயன்படுத்தி விளைச்சல்களை பெருக்கிக் கொள்ள முடியும். மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். இப்படி 80% லாபத்தில் இந்த மாதமானது தொடங்குகிறது. இந்த 20% என்ன பிரச்சனைனா, கேது பகவான் சிம்ம வனையேறி அமர்ந்திருப்பது, சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இந்த மாதத்தில் அமர்வது, தந்தை வழி உறவில் சில சிக்கல்கள், சில தீ விபத்துகள், சில தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்சி அவமானப்படுறது. அடுத்தவங்க தன்னுடைய விஷயம் சரியா நடந்துடும், அடுத்தவங்க விஷயத்துல ஒரு கெத்து காட்டிட்டு எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னு ஒரு கெத்து காட்டிட்டு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சி மூக்கு ஓடப்படுறது, இதெல்லாம் இந்த மாசத்துல நடக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கணும். அவ்வளவுதான் வழியா. அதுதான் இந்த 20% பாதிப்பு. இந்த நேரத்துல அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் உங்களுடைய விஷயத்துல சரி பண்ணிக்கிட்டு பொழைச்சிக்கோங்க. இதுல ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல ஒரு முறையேனும் திருப்பதி போய் கீழே இருக்கிற திருச்சானூர்ல இருக்கக்கூடிய அலமேலுமங்கைக்கு ஒரு குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துருங்க. அதே மாதிரி மேலே போய் எம்பெருமான் காக்கும் கடவுள் ஏழுமலை யானை நின்ற பெருமாளாக தரிசனம் செய்து விட்டு வரும்போது திருத்தணி முருகனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்துல ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து அமர்கிறார். அதனால வந்து தந்தை வழி உறவுகளில் சில சிக்கல்கள், அதிகார பதவியில் உள்ளவர்களால் சில குழப்பங்கள், அதே போல சனி லாப சனியாக இருந்தால் ராகு பகவான் லாபமாக அமர்ந்து திடீர் பண வரவு, திடீர் செல்வாக்கு அனைத்தையும் கொடுத்தாலும் ஜென்ம குருவாக குரு பகவான் இருந்து பல்வேறு தடைகளை ஏற்படுத்துவார். அதே போல 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சில தலைவலிகளை கொடுப்பார். இதுல எச்சரிக்கையா நடந்துக்கணும். அதிகார வர்க்கத்தால் சில தொல்லைகள், ஆனா குரு பார்வை பலனாக பல்வேறு லாபங்களை தந்து விடுவார். அதனால ஒரு முறையேனும் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் ஆலங்குடி போங்க. ஆலங்குடி போய் ஆபத் சகாயேஸ்வரர், அந்த சிவனுக்கு பேர், அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமான் எல்லாரையும் வணங்கிடுங்க. வணங்கிட்டு வரும்போது ஆபத் சகாயேஸ்வரர், அப்படியே ஆபத் சகாயேஸ்வரர், விநாயக பெருமான், அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி படம் ஒன்று வாங்கிட்டுங்க. வீட்டுக்கு வந்து வீட்டில் வியாழக்கிழமை காலையில் 6 to 7:30 யமகண்டத்தில்
அந்த ஆபத் சகாயேஸ்வரருக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வணங்கிடுங்க. ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்த இடத்தில் சில தடைகளை ஏற்படுத்துவார்ல, அதெல்லாம் விலகிடும். அதே போல உங்க ராசியிலே வந்து புதன் உட்கார்ந்து 12ஆம் இடத்துல உட்காருவாரு, அப்புறம் உங்க ராசியில உட்காருவாரு. சுக்கிர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து லாபத்தை கொடுப்பாரு. மற்ற கிரகங்கள் எல்லாமே லாபம். இங்கே குரு பகவானும் கேது பகவானும் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அமர்வதும் தொல்லை. அப்ப இந்த தொல்லையை விலக்கிக் கொள்வதற்கு ஆலங்குடியில் ஆபத் சகாயேஸ்வரரை வாங்கி வந்து வணங்கும் போது வாழ்க்கை சிறக்கும். 70% லாபம், 30% நஷ்டம். இதுதான் இந்த மாதம். அப்ப இந்த 70% லாபத்தை அடைவதற்கும் 30% நஷ்டத்தை குறைப்பதற்கும் ஆபத் சகாயேஸ்வரரை வணங்கி இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வாழ்த்துக்கள். கடகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா விரய குருவாக குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே சமயத்துல 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் வந்து அமர்கிறார். அவரோடு புதன் பகவான் வந்து அமர்வார். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் போய் அமர்வார். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல வந்து அமர்வார். இது எல்லாம் சேர்ந்து தனவரவு போராட்டத்தின் வாயிலாக, உழைப்பின் வாயிலாக, ஒரு நண்பனின் வாயிலாக ஒரு இடத்துக்கு ஓடுனா பொழைச்சிக்கலாம், உட்காந்து பிழைக்க முடியாது. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணால் அது மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும். ஒரு நண்பன்கிட்ட பேசியே சாதிச்சிடலாம். வாக்கு சாதுரியத்தால், சுய சிந்தனையால், திறன்பட செயல்படுவதின் காரணமாக அஸ்தமத்து சனி நிறைவை நோக்கி நகரக்கூடிய நேரத்தில் சாதித்து கொள்ள முடியும். விரயகுரு கொஞ்சமாக பணம் வருது, அந்த கொஞ்சம் பணத்தை வச்சு பெரிய பிரச்சனையை நான் தீர்த்தேன். ஒரு நகை மூக்குற அளவுக்கு பிரச்சனை, மூட்டாதான் ஆகணும், அந்த நகை மூழ்கிடும் அப்படிங்கிற மாதிரி 5 பவுன் போச்சு இன்னைக்கு பவுன் விற்கிற விலையில அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. சும்மா ஒரு ஃபோன் கால் பண்ணேன், ஒரு வேலை கிடைச்சிது. அதன் மூலிமா ஒரு காசு கிடைச்சிது. அதன் மூலிமா அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி வட்டி மட்டும் கட்டியாவது என் நகையை தக்க வைத்துக் கொண்டேன். அடுத்து வருங்காலத்தில் அந்த நகையை மூற்ற முடியும். யோகசனி காலம் வருது வர மார்ச்சில், அப்ப நகையை மூட்டுவிட முடியும், நகையை நான் தற்காத்து கொண்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இப்படியாக போராடி உங்களுடைய உரிமைகளை, உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய வாழ்க்கையை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில். கடகராசிக்காரர்கள் 60% லாபம், 40% நஷ்டம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. இதை சரி செய்து கொள்வதற்கு இந்த 40% நஷ்டத்தை சரி செய்யணும், 60% அதிகமாக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு முறையேனும் நாமக்கல் போங்க. நாமக்கல் போகிற நாள் ஒரு புதன்கிழமையாகவோ சனிக்கிழமையாக இருக்கலாம். அந்த ஊருக்கு நாமக்கல்னு பேர் வந்துச்சுன்னா நாமகிரி தாயார் இருக்காங்க. இந்த நாமகிரி தாயார் யாரு? செல்வ வளத்தை, சுக்கிரன் வக்ரமாக இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவள். அதனாலதான் சுக்கிரன் வக்ரன்னா கனரக வாகனம். அதனாலதான் நாமக்கல்ல ஃபுல்லா லாரிங்க. எங்க பாரு லாரிங்க, அவ்வளோ லாரிங்க நாமக்கல்ல இருப்பாங்க. அப்ப சுக்கிரன் வக்ர யோகத்தை கொடுக்கக்கூடிய நாமகிரி தாயாரை போய் ஒரு புதன்கிழமையிலையோ ஒரு சனிக்கிழமையிலையோ வணங்கி விட்டு நாமகிரி தாயாரோட படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு புதன்கிழமை சனிக்கிழமையில 4 டைமண்ட் கல்கண்டு, 2 உலர் திராட்சை, 2 பேரிச்சம்பழம், 2 முந்திரி பழம், முந்திரி, இதை போட்டு ஒரு வெள்ளி கிண்ணத்திலேயோ ஒரு சாதாரண ஒரு கிண்ணத்திலேயோ வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அவளை வணங்கிட்டா எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை மாற்றி உங்களை சரி செஞ்சு இந்த மாசத்தில் மிகப்பெரிய அளவில் காப்பாற்றி மிகப்பெரிய லாபத்துக்கு கொண்டு போயிடுவான். கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் நாமகிரி தாயாரை வணங்கி லாபமாக வாழ வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல வந்து அமர்கிறார். 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், லாபம். அதே சமயத்தில் அஸ்தமத்து சனியான படவர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காரு. இதுல 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், இதுல மாறி மாறி புதன் பகவான் அமர்வார். புதன் பகவான் உங்க லாபாதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி. இது எல்லாம் லாபம். குரு புதன் சேர்க்கை லாபம், தொழில லாபம், திடீர் லாபம், மாமனார் லாபம், மாமனாரா லாபம். இந்த ஆள்லாம் என்னைக்கிடா நமக்கு உதவி பண்ணா அப்படின்ற மாமன் கூட இன்னைக்கு உதவி செஞ்சு ஒரு ஐடியா கொடுத்து ஜெயிக்கக்கூடிய மாதம். இந்த தொழிலெல்லாம் நம்ம ஜெயிக்கிறோமா அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய மாதம். எதுல நீங்க நினைக்கிறீங்களோ அதுல தோத்து போவீங்க. நினைக்காத ஒரு தொழிலில் நினைக்காத ஒரு நபர் வந்து உதவி செய்து பிழைத்துக் கொள்ளக்கூடிய மாதம். ஜென்மத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கார், 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்து தலைவலியை கொடுத்தாலும்
கணவன் ஒற்றுமையில் சில குழப்பங்களை கொடுத்தாலும், பார்ட்னர்ஷிப் தொழிலில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும், கணக்கு வழக்கில் பிரச்சனை வந்தாலும் அனைத்தையும் குருபலத்தால் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குரு பகவானோடு சேர்ந்து இந்த மாதத்தின் பிற்பாதியில புதன் பகவான் அமர்ந்து மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாசத்துல 55% லாபம், 45% சில குழப்பம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 45% நஷ்டம் இல்லை, குழப்பம். அப்ப இந்த குழப்பத்தை நீ தீர்த்துக்கணும். குழப்பத்தை, ஏன்னா கேது ஜென்மத்தில் உட்கார்ந்து குழம்பிடுவேன். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கணும். குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், கேது பகவான் கெடுப்பார். அப்ப இந்த கேது கெடுக்கிறத குழப்பத்தை சரி செய்து குரு கொடுக்கக்கூடிய முழு பலனையும் பெற்று அஷ்டமத்து சரியாக சனி பகவான் உள்ள வர நேரத்தில் அனைத்து பிரச்சனையும் தீர்த்து கொள்வதற்கு ஒரு முறையேனும் திருச்சியிலேருந்து முசிறி போங்க. முசிறி போனீங்கன்னா குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருப்பார். அப்படி ஒரு சிறப்பான தெய்வம். திருப்பதி ஏழுமலையானை விட சக்தி வாய்ந்த தெய்வம். எப்படி சக்தினா, அந்த காலத்துல பித்து பிடிச்சி போச்சு, பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னா, இப்ப நம்ம வந்து பாகாயத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, வேலூர் பாகாயத்துல. அதே மாதிரி கீழ்ப்பாக்கத்துல மெண்டல் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. நிறைய இன்னைக்கு மருத்துவம் வந்து விட்டது. அந்த காலத்துல அப்படிலாம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்வாடி தர்கா குணசீலம் பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் இங்கதான் போய் கட்டி போட்டுருவாங்க. கட்டி போட்டுட்டு அவருக்கு மதிய நேரத்துல பெருமாள்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. சங்கிலியில கட்டி போய் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனோடனே அவருக்கு தீபாராதனை பண்ணிட்டு ஒரு குச்சி எடுத்து தட்டுவாங்க தலையில. அவர் ஒரு குச்சி வச்சிருப்பார். அந்த குச்சால தலையில தட்டுவாங்க. அந்த மூளையை சரி செய்யக்கூடியவர். அதே மாதிரி தீர்த்தம் கொடுப்பாங்க. அப்ப சுய சிந்தனையானது ஏற்படும். மனக்குழப்பத்தின் நாயகன், பைத்தியத்தை தெளிய வைக்கக்கூடியவர், ஐக்யூ பவரை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியவர், தெளிவான சிந்தனையின் நாயகன் யாருன்னா குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அந்த பெருமாளை போய் பாருங்க. பார்த்துட்டு தீர்த்த பாட்டில் வெளியில் 20 ரூபாய்க்கு விற்கும். அந்த தீர்த்த பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. நீங்கள் ஒரு தீர்த்தம் வாங்கி பருகிடுங்க. துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்திருங்க. அதை டெய்லி காலையில் பல்ல விளக்கிட்டு, குளிக்கிறீங்க குளிக்கலங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, பல்ல விளக்கிட்டு ஒரு டீஸ்பூன் குடிச்சிருங்க. தெளிவான சிந்தனை பிறகு பகவானோடைய படத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. டெய்லி எழுந்தா குளிச்சா ஒரு தீபம். தீபம் போடலன்னா அதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. தீபம் போட்டால் தெளிவான சிந்தனை கிடைக்கும். கேது பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து விடுதலை கிடைச்சி குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி வாங்கிக்கும் போது எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவற்றை எல்லாம் சரி செய்து கொடுப்பார் குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள். அவரை வணங்கி இந்த மாசத்தில் குழப்பங்களை தீர்த்து குரு கொடுக்கக்கூடிய லாபங்களை பெற்று இந்த மாதம் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வாழ்த்துக்கள். கன்னிராசிக்கல்ல, கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். குருபலம் குறைஞ்சிருக்கு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்றதெல்லாம் மாறி 10ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார். 10ஆம் இடம் குருவான அவர்பட்டவர் பதவி விஷயத்துல, வேலை விஷயத்துல, வருமான விஷயத்துல பல்வேறு குழப்பங்களை செய்தாலும் புதன் பகவான் லாபமாக அமர்வார். சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்து லாபத்தை தருகிறார். தந்தையால் லாபம், தாய் வழி பாட்டியால் குழப்பம். அதே சமயத்துல தந்தை வழி பாட்டியால் லாபம். நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்திற்கு சென்று மிகப்பெரிய லாபத்தை தருகின்றன. சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்தாலும் சுக்கிர பகவான் உங்களுக்கு நீட்சாதிபதி. கன்னிராசிக்கு சுக்கிர பகவான் நீட்சாதிபதி. நீட்சாதிபதி 8ல் அமர்ந்தால் யோகம். நீட்சாதிபதி எனப்பட்டவர் 8ல் போய் அமர்னார்னா மிகப்பெரிய லாபத்தை தருவார். அதனால வாகனத்தால் யோகம், மனைவியால் லாபம். அதே மாதிரி சனி பகவான் என்ன பண்றாருன்னா 7ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இது எல்லா லாபம். ஒரே ஒரு லாப குறைபாடு, சில தடைகளோடு குரு பகவான் கொடுப்பார், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு விஷயத்திலும் தடை வந்தோடனே விட்டுறக்கூடாது. சரி, தடை வருதா, அடுத்து முயற்சி பண்ணுவோம். கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை. தொடர்ச்சியா முயற்சி பண்ணு, வெற்றி, சக்சஸ் அப்படின்ற ஃபார்முலா மட்டும் கீப் அப் பண்ணும். அப்படி கீப் அப் பண்ணா இந்த மாசம் அப்படி ஒரு அற்புதமான மாசம். பல்வேறு தடைகளை தாண்டி வேலை கிடைச்சிச்சு, வெளிநாடு பயணம் போனேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீண்ட நாள் சொத்தை நான் போராடி வாங்கிக்கிட்டேன், நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்து போச்சு, கணவன் மனைவி திருப்பி சேர்ந்துக்கிட்டோம். இப்படி நிறைவேறாத பல விஷயங்கள், இதெல்லாம் நடக்கவே நடக்காது, திருப்பி வந்து கறந்த பால் காம்பேருமா, திருப்பி என் மனைவியோட நான் சேர்ந்துருவேனா, என் கணவனோட நான் சேர்ந்துருவேனா அப்படி என்று புலம்பிக் கொண்டு இருந்த கன்னி ராசிக்காரர்கள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய காலம். எனக்கெல்லாம் இந்த வீட்டில் பொண்ணு தருவாங்களா, என்னால் இந்த பையன் கட்டிப்பானா அப்படின்னு இருந்த காலம் மாறி திருமணம் கைகூடக்கூடிய காலம். தடைகளை மீறி இறை வழிபாட்டால். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு முறையேனும் ஸ்ரீரங்கம் போயிருங்க. ஸ்ரீரங்கம் போய் அரங்கநாத பெருமான், கன்னிராசியின் அதிபதி, 108 திவ்ய தேசங்களின் முதன்மையானவன், ஆசிய கண்டத்திலே மிக உயரமான கோபுரம். இந்த கோபுரத்தில் நின்று உள்ள போய் அரங்கநாத பெருமானை பள்ளிகொண்ட பெருமாளாக புதன்கிழமை அதிகாலையில் விஸ்வரூப தரிசனமாகவோ, சனிக்கிழமை அதிகாலையில் விஸ்வரூப தரிசனமாகவோ, வெள்ளிக்கிழமை அதிகாலையில் விஸ்வரூப தரிசனமாக தரிசனம் செய்து விடுங்கள். அரங்கநாத பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அரங்கநாயகியை தரிசனம் பண்ணிடுங்க.
தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும். இதில் இன்னொரு சிறப்பு உண்டு. கன்னிராசிக்காரில் கோபுரத்தில் உள்ளார போறீங்க. ஆசிய கண்டத்திலே மிக உயரமான கோபுரம். உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். இப்படி கையை தூக்கிட்டு இருப்பார். அதுக்கு பேர் என்ன? வெற்றின்னு அர்த்தம். வெற்றி ஆஞ்சநேய பெருமான். உங்களுடைய வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடியவர் வெற்றி ஆஞ்சநேய பெருமான். அந்த ஆஞ்சநேயரை பார்த்து வெற்றி ஆஞ்சநேயா வெற்றி ஆஞ்சநேயான்னு ஒரு 8 முறை சொல்லுங்க. வெற்றி தானா வந்து வெற்றிக்கான உழைப்பை கொடுப்பார், வெற்றிக்கான முயற்சியை கொடுப்பார். அந்த வெற்றி ஆஞ்சநேயரை வணங்கிட்டு எதிரில் வெங்கடாஜலபதி இருப்பார், அவரையும் வணங்கிட்டு பக்கத்தில் முனீஸ்வரன் இருப்பார். அந்த முனீஸ்வரோட சிறப்பு என்ன? வீட்டில் வரக்கூடிய கண் திஷ்டி, கண்ணோம்பல், செய்வினை கோளாறு, எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் எடுத்துருவார். ஒரு பூட்டு வாங்கி கொண்டு பூட்டிட்டு சாவியை உள்ள தூக்கி போட்டுனா அவர் பார்த்துக்கு வருவோம் வீட்டை. அதுக்குன்னு கதவை திறந்து போட்டு நீ பாட்டுக்கு வந்து முனீஸ்வரனுக்கு பூட்டு போட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீ சரியாக இருந்து தீய சக்தியானது உள்ள வருவதை தடுப்பார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கோபுரத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன், வெங்கடாஜலபதி, வெற்றி ஆஞ்சநேயர், உள்ள போய் அரங்கன், அரங்கநாயகி, இதை பார்த்து விட்டு வந்தால் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த மாசத்துல கன்னிராசிக்காரர்கள் சனி பகவான் 7ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சூழல்ல 10ஆம் இடத்துல குருபவன் வந்திருக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகளை தடைகளோடு பெற்றுக்கொள்ள ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானை அரங்கநாயகி வணங்கி மிகப்பெரிய வாழ்க்கைக்குள் செல்ல வாழ்த்துக்கள்.